வெர்பம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் தாயின் மடியில் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். ஃபாதர், இப்போ தேவ அழைத்தல்கள் நிறைய குறைஞ்சி கொண்டு வர காலம் என்ன ஃபாதர்? பிள்ளைகள் போகிறாங்க இல்லை, சில நேரம் பிள்ளைகள் விருப்பப்படுறாங்க, பெற்றோர் விரும்புகிறாங்க இல்லை, பெற்றோர் விரும்புகிற நேரங்களில் பிள்ளைகள் விரும்புகிறாங்க இல்லை. இந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு ஃபாதர் என்ன அறிவுரை சொல்லுவீங்க ஃபாதர்? என்னை பொறுத்தளவில் நான் முக்கியமாக நம்புகிற ஒரு விஷயம் என்னுடைய வீட்டில் என்னுடைய அம்மா தேவாலயத்திலுக்கான ஜெபத்தை நான் குருமடத்துக்கு போன நாள்லேருந்து ஒவ்வொரு நாளும் வீட்டில் படித்தாங்க. அதே போல் நான் குருவான பிறகு குருக்களுக்கான ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் படித்தாங்க. ஆகவே முதலாவதாக நாங்கள் ஜெபிக்கணும், தேவாலயத்திலுக்காக நாங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு விஷயம் என்னதுன்னு கேட்டால், கடவுள் தன்னுடைய மக்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார், ஆயர்களை அனுப்புவார். ஆகவே நாங்கள் கொஞ்சம் பெருந்தன்மையோட பெற்றோரும் பிள்ளைகளும் இருக்கணும். பல நேரத்தில் நாங்கள் பயப்படலாம், என்னால் செய்ய முடியுமா, நான் நிறைய பலவீனமானவர்கள், மற்றவங்க என்ன சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ என்னை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு பெரிய பலவீனமான ஒரு மனிதன், நிறைய பலவீனங்கள் எனக்கு இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் வழி நடத்தி வந்திருக்காரு, வழி நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆகவே அன்பான தம்பிமாரே தங்கச்சிமாரே, உங்களுடைய குறைகளை பார்க்க வேணாம். எனக்கு டக்குன்னு கோவம் வரும், என்னால் ரொம்ப படிக்க முடியாது, என்னால் ஒரு க்ரௌடுக்கு முன்னால் பேச முடியாது, அப்படி குறைகள் எல்லாருக்கிட்டையும் குறைகள் இருக்குது. ஆனால் எங்களுடைய எல்லா குறைகளை ஆண்டவர் நிறைவு செய்வார். ஆகவே உங்களுடைய குறைகளை பார்த்துட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை, அதைரியப்பட தேவையில்லை. தைரியமாக ஆண்டவருக்கு நீங்கள் கொடுங்க. ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக. அம்மா, இப்போ ஃபாதர் 11 வருடங்களாக ஒரு குருவானவராக இருக்கிறாரு இல்லையா, உங்களோட செல்ல மகன். இப்போ நீங்கள் எவ்வளவு உங்களோட இப்போ மகிழ்ச்சி இன்னும் மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கும் என்னம்மா, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீங்க அம்மா? ஃபாதர் வராத நேரங்களில் பெருசாக வீட்டில் வேலை செய்கிறதில்ல, ஒன்றும் செய்கிறதில்ல, ஒரு பக்கத்தில் போய் இருந்துக்கணும். இவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு 18 வயசு பிள்ளை மாதிரி எல்லாம் ஓடி ஆடி செய்வான். அவன் எல்லாத்தையும் சொல்லுவான், மக இந்த பாருங்கள், இப்போ அவங்களுக்கு 18 வயசு பாருங்கள், ஓடி ஆடி. நான் இருக்கிற நேரம் ஒரு வேலை இது செய்ய இல்லாத, அதுக்கு வைக்க இல்லாதன்னுவாங்க. இப்போ பாருங்கள் ஓடி ஓடி செய்கிறாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு அதுதான் பேச்சு. எத்தனை வருடங்களானாலும் எத்தனை வயதானாலும் தன்னுடைய மகன் இன்னும் ஒரு சிறிய மகனாகவே தான், சின்ன பிள்ளையாகவே தான் அம்மா பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்ன அம்மா? அம்மா, இப்போ நீங்கள் எனக்கு தொடங்கும் போதே சொன்னீங்க, நான் முடிக்கும் போது நான் ஒரு பாட்டு பாடித்தான் முடிப்பேன்னு சொல்லி நான் ஒரு பாட்டு வச்சுக்கணும். அந்த பாட்டும் பாடுவோம் அம்மா, பாடுங்க அம்மா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடும் இறைவா, சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடும் இறைவா, அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும், அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும், கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடுமே இறைவா, கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடுமே இறைவா, பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும், பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். ஓகே அம்மா. கருணை மழையில் நனைந்தான் என் ஆலயம் புனிதம் அடையும்,
கருணை மழையில் நனைந்தால் என் ஆலயம் புனிதம் அடையும். சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடும் இறைவா. அந்த இருளில் மொழி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடுமே இறைவா. மழையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. மழையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வானதன் அருள்மழை பொழிந்தே நீ வளர்ந்திடு அன்பதன் உறவை. வானதன் அருள்மழை பொழிந்தே நீ வளர்ந்திடு அன்பதன் உறவை. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடும் இறைவா. அந்த இருளிலும் மொழி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடுமே இறைவா. ஃபாதர், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க ஃபாதர். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது என்னுடைய கருத்தை சொல்கிறதா இருந்தால், என்னுடைய அம்மாவுக்கு இது ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உண்மையில் என்னுடைய அம்மாவுக்காக தான் நான் இன்றைக்கி வந்தது. அவங்க நிறைய எனக்காக, அதாவது ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. அப்போ என்னுடைய வெற்றிக்கு பின்னால் என்னுடைய பயணத்தில் நிச்சயமாக தேவானே இருக்கிறாங்க எல்லாருடைய. அதே மாதிரி என்னுடைய அம்மா என்னுடைய எல்லா விஷயத்துலையும் எனக்கு பின்னால் இருந்தாங்க, எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஆகவே அவங்க என்றைக்கும் திரைக்கு முன்னால் வந்ததில்லை, திரைக்கு பின்னால் தான் இருந்திருக்கிறாங்க. ஆகவே திரைக்கு முன்னால் அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஃபாதர். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபாதர் இப்போ சொன்னீங்க செமினாரில் இருக்கும்போது எல்லாமே இந்த ஸ்வீட் நவம்பரில் நடந்திருக்குதுன்னு. ஸ்வீட் நவம்பரில் நீங்கள்லாம் மென்ஷன், அதே போல் இந்த நிகழ்ச்சியும் ஃபாதர் இந்த நவம்பர் மாதத்தில் தான் உங்களோட நிகழ்ச்சி ஒளிபரப்பாகணும்னு இருந்திருக்குது ஃபாதர். அது இது கூட எல்லாமே திட்டமிட்டு செய்த ஒரு செயல் மாதிரி, ஆனால் அழகாக அமைஞ்சிட்டு ஃபாதர் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி. அம்மா சந்தோஷமா இருக்காம்மா இந்த நிகழ்ச்சியில்? நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மனசில் எவ்வளோ ஆசைகள் என்னோட மகனை பற்றி. நான் இருந்த மாதிரி இப்போ நான் மகனோட இருக்கிற சந்தோஷம், இதெல்லாம் தெரியப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பமே எனக்கு அமையலை. அது இவ்வளோ பேர் ஃபாதராக இருந்து போய் இறந்தும் போயிட்டாங்க. இப்போ எனக்கு இது கிடைச்சது உண்மையில் பிறந்த பலனை அடைஞ்ச மாதிரி தான் ஒரு பெரிய சந்தோஷம். இது இப்படி எனக்கு ஒரு இது கிடைக்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுற நேரம் சந்தோஷம் ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம். அப்படியே நினச்சி வரும் வரைக்கும் பயந்து தான் வந்தேன். சந்தோஷமாக முடிக்கணுமே, மறக்கையில் அது உண்மையில் உலகத்தில் இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நான் எங்களோட அம்மாவுக்கு சொன்னது, உங்களுக்கு மனசில் என்ன தோன்றுதோ அதை நீங்கள் தைரியமாக கதைங்களா, உங்களோட மனசில் நீங்கள் படுறதெல்லாம் நீங்கள் கதைக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி ஃபாதர் இதை பார்த்து கொண்டிருக்கிற இன்னும் நிறைய பேருக்கு இந்த நிகழ்ச்சி போய் சேரணும். அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள், ஒரு குருவானவரோட வாழ்க்கையில் அவங்களோட பெற்றோரோட வாழ்க்கை எல்லாமே வசதி படைத்தவர்கள் இல்லை, குருவானவர்களாக வருகிறவர்கள் எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கிறாங்க, ஒரு குருவானவராக வந்திருக்கிறாங்க என்றதை தெரிஞ்சுக்கொள்ளணும், ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கொள்ள வேணும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒளிபரப்புவதற்கே முன்னுக்கு வந்தோம். இந்த நிகழ்ச்சிக்கு அம்மா இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியிலேயும் இன்றைக்கு எங்களோட நிகழ்ச்சிக்கு நீங்கள் உங்களோட அனுபவங்கள் எல்லாமே எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி அம்மா. ஃபாதர், நீங்கள் ஒரு பங்கில் இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க. இன்னும் அதிகமாக உங்களுடைய பணி சிறக்கிறதுக்கு நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தித்து கொள்கின்றோம். மகனை பற்றி இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இயலாமல் இருந்தாலும் நான் இந்த இடத்துல நினைப்பேன். ஏன்னு சொல்லுங்கள், நான் சாகும் போது எனக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி தாயின் மடியிலுங்கிறது கிடைச்சிருக்கு தானே.
அது எனக்கு என்னமோ ஒரு பெரிய அதிசயம், அற்புதமாக இருக்குது. நிச்சயமாக நீங்கள் செஞ்ச வேலை இங்கே நடத்துகிறவங்களுக்கு எல்லாம் எனக்கு நான் நன்றி சொல்கிறேன். முழு எல்லாருக்குமே தயார்படுத்தினவங்க, உதவி செஞ்சவங்க சகல இருக்கும். அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் ஒவ்வொருத்தரும் தங்களோட ஒரு பிள்ளையில கடவுளுக்கு கட்டாயம் அர்ப்பணிக்கணும். அது அவங்களுக்கு 7 தலைமுறைக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கான். நிச்சயமாக கட்டாயம். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை நான் என்கிட்ட மூத்த பிள்ளைய கொடுத்துருக்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு உங்களோட மடியில வளர்ந்த குழந்தை இன்றைக்கு திருச்சபையின் தாயின் மடியில வளர்ந்த ஒரு இளைஞனாக நிற்கிறாங்க. ஒரு ஆள் சொல்லிச்சு, ஃபாதர் நான் அவங்களோட மக சிஸ்டர் திறப்படாத மடத்தில் இருக்கு. அப்போ நான் பூசை முடிஞ்சு அவங்களோட கதைச்சேன். எங்களுக்கு அவங்க தெரியும். நான் சொன்னேன், உங்களோட மகட பூசைக்கு எனக்கு வர கிடைக்கல, எங்களுக்கு சொல்லவும் இல்லை தானே. அந்த பூசை வச்ச உடனே அவங்க போயிட்டாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஏண்ட அந்த மகட ஆசீர்வாதம் உங்களோட குடும்பத்துக்கு நல்ல கிடைக்கும். உங்களோட மகன் திருச்சபையின் தூணாக இருக்காங்களே, எங்கன்னையை விட உங்களுக்கு தான் ஆசீர்வாதம் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் எனக்கு அவங்க சொல்லும்போது நினைக்கிறேன், உண்மையில் அவர் திருச்சபையோட தூணாக இருக்கிறார். கடைசி வரைக்கும் இந்த திருச்சபையோட தூணாக இருக்கணுங்கிறது தான் என் நிச்சயமாக இறைவன் இனி நடத்தி கொண்டு போவார். ஃபாதர், இந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு இவ்வளோ நேரம் எங்களோட உங்களோட வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுக்காக உங்களுக்கு எங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஃபாதர், எங்களோட வேபம் தொலைக்காட்சி குழுவினர் சார்பிலாக அம்மாவுக்கும் ஃபாதருக்கும் நன்றிகள். சல்லி சேர்த்து வேலை இல்லை, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளை நடத்துகிற சகலருக்கும் என்ற நன்றி, என் குடும்பம் சார்பாக நன்றி ஃபாதர். நன்றி அம்மா. உன்னை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உன்னை பொறித்ததும் நான். உன்னை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உன்னை பொறித்ததும் நான். பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை அள்ளி அணைத்தேன். பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை அள்ளி அணைத்தேன். மார்போடு தாலாட்டி உருவாக்கினேன், உமை உருவாக்கினேன், உருவாக்கினேன், உமை உருவாக்கினேன். உன்னை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உன்னை பொறித்ததும் நான். குருத்துவ பணி நிலைக்கு உம்மை தேர்ந்தெடுத்தோம். அபிஷேக எண்ணெயினால் உமையாட்கொண்டோம். தூய ஆவியாரின் தூண்டுதலுக்கிணங்கி ஆண்டவர் மந்தையினை மேய்த்திட வந்தோம். ஏழைக்கும் எளியோர்க்கும் நற்செய்தி நவில, நீதியும் நேர்மையும் உன் வழியாய் பயில. ஏழைக்கும் எளியோர்க்கும் நற்செய்தி நவில, நீதியும் நேர்மையும் உன் வழியாய் பயில. உருவாக்கினேன், உமை உருவாக்கினேன், கருவாக்கினேன், என் உருவாக்கினேன். உன்னை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உன்னை பொறித்ததும் நான். ஆமாம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. ஃபாதர் கிளேரியன் பெர்னாண்டோவும் அவங்களுடைய அம்மாவும் இன்றைக்கி எங்கள் நிகழ்ச்சியில் நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டாங்க. இது போல் இன்னும் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் எங்களை நிகழ்ச்சியை சிறப்பிக்க
காத்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வரேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் தாயின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளும் நான் சந்திரிகா நெப்போலியன். நன்றி நேயர்களே.